நிகழ்ச்சியில் அடுத்ததாக 2 நிமிட மௌன அஞ்சலி மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மாவை சீனாதிராஜா அவர்களுக்காக 2 நிமிட மௌன அஞ்சலிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். Let's all observe a 2 minutes silence to honor the late Mavi Senadiraja, a senior leader of Ilangai Tamilarasu Katchi. Thank you. It is with great pleasure that I accepted the invitation to speak at this event. Yet, last night I was left in doubt as to whether I could make it here for the reason that our party senior leader, Mr. Mavai Senadiraja, expired last night, and I was in Jaffna at that time. And I had to make a decision as to whether to call my friend Honorable Hakim and say that I will not be able to come here today. But for 2 reasons, I decided to come. எங்களுடைய மூத்த தலைவர் திரு மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்கள் நேற்று இரவு மரணமடைந்தது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் 2 காரணங்களுக்காக நேற்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். நான் இதனை திரு ஹக்கீம் அவர்களுக்கு இப்பொழுது சொன்னேன். அவருடைய அனுமதியோடு இந்த ஒரு சிறு விடயத்தையும் சொல்லி என்னுடைய மிகுதி விடயத்துக்கு வருகிறேன். இன்று காலை அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்திலே முன்னாள் சிறைச்சாலைகள் அமைச்சர் ஒருவர் அரசியல் கைதிகளை முழங்கால் படியிட வைத்து அவர்களுடைய தலையிலே துப்பாக்கியை வைத்து மிரட்டின சம்பவம் சம்பந்தமாக அந்த முன்னாள் அமைச்சருக்கு எதிராக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நன்மையை பாதுகாப்பதற்காக நான் அங்கே செல்ல வேண்டியிருந்தது. திரு சேனாதிராஜா அவர்கள் 7 வருடங்களுக்கு மேல் அரசியல் கைதியாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் சிறையிலே இருந்தவர். ஆகையினாலே அவருடைய பூதவுடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற வேளையிலும் இப்படியான ஒரு விடயத்தை நான் கையாள்வதை அவர் ஏற்றிருப்பார் என்று நினைத்தேன். 2வதாக திரு ஹக்கீம் அவர்கள் எழுதின இந்த புத்தகம் நான் அதனை படித்தபோது அதிலே இருக்கிற கருப்பொருள் மிக மிக அத்தியாவசியமானதான ஒன்றாக எனக்கு பட்டிருக்கிறது. அதுவும் என்னை அறிமுகப்படுத்தின போதே இலங்கை தமிழரசு கட்சி என்ற அடையாளத்தோடு சொன்னார்கள். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இருக்கிற நீண்ட உறவு, எப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரம், ஒரு அரசியல் அமைப்பு உருவாக வேண்டும் அதிலே எங்களுக்கு இருக்கிற ஒற்றுமை, அதையும் மீறி அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்கான ஒரு பின்னணியை சமூக அளவிலே உருவாக்குவதற்கு இந்த புத்தகம் எவ்வளவுக்கு முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்று நான் கருதின காரணத்தினால்தான் நான் இன்றைக்கு இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறேன். ஏற்புரை என்று வருகிற போது அதை நீண்ட நெடியதான ஒன்றாக மாற்றிக்கொள்வது என்பது நேரம் தாழ்ந்து போயிருக்கிற நிலையில் அவ்வளவு உசிதமாக இருக்க மாட்டாது. இருப்பினும் மரியாதை நிமித்தம்
நான் முதலிலே எம் மத்தியில் இருந்து மறைந்திருக்கின்ற தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான என்னோடு சக பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் நீண்ட காலம் கடமையாற்றிய நண்பர் அமரர் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன். மாவை என்கின்ற பெயர் தமிழரசு கட்சியின் பல சாத்வீக போராட்டங்களிலே ஒரு இளைஞரணி தலைவராக தந்தை செல்வா, அண்ணன் அமிர்தலிங்கம், அண்ணன் சிவா, அண்ணன் சம்பந்தன் என்று தலைமைத்துவங்கள் மாறி மாறி வந்த போதிலும் கூட தமிழரசு கட்சியின் வீரியம் மிக்க ஒரு இளைஞராக இருந்து முதுமை அடைந்த காலத்திலும் அதே வீரியத்துடன் தமிழினத்துக்காக பேசிய, தொடர்ந்தும் தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த புலஸ் ரோட் படுகொலைகளின் போது தெய்வாதீனமாக உயிர் தப்பிய ஒரு பலகாலம் சிறைவாசம் அனுபவித்த ஒரு நல்ல அர்ப்பணிப்பு மிக்க ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவருக்கான அஞ்சலியை நான் மிகச் சுருக்கமாக இந்த மேடையிலே செய்கின்றதன் காரணம், துரதிர்ஷ்டவசமாக அவருடைய இறுதிக்கிரையை நடக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் இலங்கையில் இருக்க மாட்டேன். இருப்பினும் நாளையே அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக யாழ்ப்பாணம் போகலாம் என்று இருக்கிறேன். இருப்பினும் இந்த ஒரு சில வார்த்தைகளை அவருக்கு அர்ப்பணித்தவனாக. நண்பர்களே,